தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயரினாலே ஆமென். அன்புக்குரியவரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை வழிபட இயலாமல் போனாலும் நம்முடைய வீடுகளிலே இருந்து இந்த காணொலி காட்சி வழியாக இணைந்து கடவுளை துதிக்கின்ற, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கின்ற கிருபையை கடவுள் நமக்கு அளித்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் இருக்கின்ற இடங்களில் நாம் ஜெபிப்போம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் மூன்று முறையோடுமாக இருக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, இந்த மகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நாங்கள் உங்களை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே உங்களுடைய கிருபை, உங்களுடைய வழிநடத்துதல் எங்கள் வாழ்வில் நிறைவாக இருந்ததற்காக நாங்கள் உங்களை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த 2020ஆம் ஆண்டிலே 7 மாதங்களை நாங்கள் முழுமையாய் முடிக்கவும் 8ஆம் மாதத்திலே நாங்கள் பிரவேசிக்கவும் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 8ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுடைய வீடுகளிலே இருந்து நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த அரிய வாய்ப்புக்காக நாங்கள் உங்களை போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமைந்திட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். எங்கள் மீட்பும் ரட்சகருமாக இயேசு வழியே வேண்டுகிறோம், அன்பின் கடவுளே. அன்புக்குரியவரே, இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தியாலஜிக்கல் எஜுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். இறையல் கல்வி இறை மக்களை இறை பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது என்கிற இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறையியல் கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது, இறையியல் என்று சொன்னால் இறைவனை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வதுதான் இறையியல். இறைவனை பற்றி அல்லது இறைவனுடைய தன்மைகளை குறித்தும் இறைவனுடைய குண அதிசயங்களை குறித்தும் கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்வதுதான் இந்த இறையியல் கல்வி. இந்த இறையியல் கல்வியை பொதுவாக ஆயர்களாக நாங்கள் முழுமையாக அதை படித்து குருத்துவ பணிக்காக ஆயத்தப்படுகிற பொழுது இறையியல் கல்வியை நாங்கள் கற்கிறவர்களாக இருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆயர் திருப்பணியை குறித்துதான ஒரு இறை செய்தியை நாம் கேட்டோம். இந்த வாரத்தில் இறையியல் கல்வி எப்படி நம் வாழ்வை மாற்றி அமைக்கிறது, எப்படி இறைவனுக்காக நாம் வாழ நமக்கு உதவி செய்கிறது என்பதை இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த இறையியல் கல்வி பொதுவாக இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை திருமறையின் அடிப்படையிலே இறைவனை நாம் புரிந்து கொள்வதற்கும் அவர் காண்பிக்கின்ற வழியிலே நாம் நடப்பதற்கும் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு அவருடைய சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இந்த இறையியல் கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. இறையியல் கல்வி இறை மக்களை, கடவுளுடைய பிள்ளைகளை அவருடைய பணிக்கென்று, இறை பணிக்கென்று ஆயத்தப்படுத்துவதுதான் இறையியல் கல்வி என்பதை புரிந்து கொண்டு நாம் அழைக்கப்படுகிறோம். இதற்காக நமக்கு உறுதுணையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் இணைச்சட்டம், அதாவது உபாகமும் 6ஆம் அதிகாரம் 1-17 வசனங்கள், நிருப பாடமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய, மற்றும் நற்செய்தி நூல் மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை இந்த 3 பகுதிகளை நமக்கு அடிப்படையாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3 பகுதிகளிலிருந்து இன்றைக்கு இறைவன் நமக்கு எந்த வார்த்தைகளை, எவைகளை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் தியானிக்க முற்படுவோம். முதலிலே நாம் இணைச்சட்டம், அதாவது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 அந்த 17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இறையியல் கல்வி கடவுளின் கட்டளைகளை கற்றுக்கொள்ள உதவுகிறது. நாம் கடவுளின் கட்டளைகளை கற்றுக்கொள்ள நமக்கு அது உதவி செய்கிறது. Theological education helps us to learn the laws or the commandments of God என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது மோசே வழியாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு பல்வேறு கட்டளைகளையும் நியமங்களையும் அவர் கொடுக்கின்றார். அவர் மோசே இந்த கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இறை மக்களாக, இஸ்ரேல் மக்களாக அவர்கள் எவ்வாறு இந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆழமாக விளக்குகின்ற பகுதியாக இந்த பகுதிகள் அமைந்திருக்கின்றது. முதல் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது
உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே என்று சொல்கிறார். கற்றுக் கொடுக்கவும் அவைகளை கடைபிடிக்கவும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கவும் கடைபிடிக்கவும் ஆண்டவர் கொடுக்கின்ற நியமங்கள் முறைமைகள் இவைகளே என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் மோசேயின் வழியாக ஒரு பெரிய கட்டளைகளை கொடுக்கின்றார். ஒருவேளை இது கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? மோசே இறை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறை மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இங்கு சொல்லப்படுகின்றது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இந்த கட்டளைகளை நியமங்களை யார் கடைபிடிக்க வேண்டும்? யார் இவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இறை மக்கள், கற்றுக்கொள்ளுகிற இறை மக்கள். யாரிடத்திலிருந்து? அங்கு இறையல் பயின்ற, இறைவனை அறிவிக்கின்ற, இறைவனை பற்றி தெரிந்த அந்த மோசே என்ற அந்த தலைவரின் வழியாக இஸ்ரேல் மக்கள் கற்றுக்கொள்ள அங்கு கடவுள் இந்த நியமங்களை கொடுக்கிறார். மோசே இந்த கட்டளைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் எப்படி கடவுளிடத்திலிருந்து தான் பயின்றதை, கடவுள் யார் என்பதை அவர் அறிந்து அவர் கற்றுக் கொடுத்தாரோ, இன்றைக்கு இறையல் பயின்றவர்களிடத்திலிருந்து இறையல் கல்வியானது இறை மக்களாகிய நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு அஞ்சி நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதிகள் அழகாக நமக்கு விளக்குகின்றது. நீங்களும் 2வது வசனத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இது ஏதோ ஒரு நாள் கடைபிடித்து விட்டு போவதல்ல, ஒரு நாள் செய்துவிட்டு போவதல்ல. நம் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நாம் நிறைவாய் வாழ்வதற்கு கடவுளுடைய கட்டளைகள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவைகளை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், இஸ்ரவேலே அவற்றுக்கு செவி கொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அதை செயல்படுத்துவதற்காக முயற்சி செய்யுங்கள், முனைந்திடுங்கள், உற்சாகமாய் பணி செய்யுங்கள், கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்துவதில் உற்சாகமாயிருங்கள் என்று சொல்லி இங்கு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் உங்கள் மூதாதையராகிய கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீங்கள் நலம் பெற்று மென்மேலும் பெருகுவாய் என்று சொல்கிறார். நாம் பெருக வேண்டும், நம்முடைய வாழ்வு பெருக வேண்டும், நம்முடைய சந்ததிகள் பெருக வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்க்கிறவர்களாக, அவர்களை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகள் என்று சொல்லுகிற பொழுது இங்கு மாபெரும் கட்டளையாக சொல்லப்படுகிறது. இந்த மாபெரும் கட்டளை என்ன? 4வது வசனத்தில் நாம் அறிந்த கடவுளுடைய கட்டளைகள் ஒவ்வொரு ஞாயிறுகளும் நாம் வாசிக்கின்ற திருச்சபையில சொல்லப்படுகின்ற ஒன்று. இஸ்ரவேலே செவி கொடு, நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். அவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ கட்டளை, மாபெரும் கட்டளை என்னவென்று சொன்னால் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு முழு இருதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நாம் கடவுள் மீது அன்பு கூற வேண்டும் என்பதுதான் 1வது கட்டளை. இன்றைக்கு நாம் யார் இடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு உலகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, பணத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை, பணத்தின் மீது அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம், உலக செல்வங்களின் மீது அன்பு கூறுகிறவர்களாக இருக்கின்றோம், உறவுகளின் மீது அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம், எனக்கு இந்த பதவிகளின் மீது அன்பு கூறுகிறவர்களாக நாம் மாறுகிறோமே தவிர கடவுள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு நிறைவா இருக்கிறதா எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அங்கு கடந்த வாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய அன்பான சீடரை யோவானை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். என்னிடத்தில் முழு உள்ளத்தோடு அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார். இன்றைக்கு கடவுள் கொடுக்கிற கட்டளை அதுதான். கடவுள் மீது முழுமையாய் அன்பு செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த முழுமையான அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். எந்த வார்த்தைகள்?
கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் வேற எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை, இறைவன் ஒருவர் தான் முக்கியம் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, இந்த உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற சந்ததிகளாக, கற்றுக் கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இவ்வாறு நாம் வாழ்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கு 7வது வசனத்தில் மிக அழகாக சொல்கிறது, நீ அவற்றை உன் பிள்ளைகள் உள்ளத்தில் பதியுமாறு சொல். இன்னைக்கு நாம் எதை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோம், இதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கடவுளுடைய வார்த்தைகளை திருமறையை திறந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா, கடவுளுடைய வசனங்களை அவருடைய உள்ளத்தில் பதியுமாறு கற்றுக் கொடுக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக சினிமா பாடல்களையும் மற்ற பாடல்களையும் மனப்பாடம் செய்வதில், மற்ற வசனங்களை மனப்பாடம் செய்வதில் ஆர்வத்தை காட்டுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்க, கடவுளுடைய வசனங்களை கேட்க, அவைகளை மனதில் பதிய வைக்க, கடவுளுடைய கட்டளைகளை பதிய வைக்க பெற்றோர்களாக நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீ உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் பொழுது, உன் வழி பயணத்தின் பொழுதும், நீ படுத்திருக்கும் பொழுதும், நீ எழுந்திருக்கும் பொழுதும் அவற்றை பற்றி பேசு. இன்னைக்கு நாம் எதை பற்றி பேசுகிறோம்? உலக பிரகாரமான காரியங்களை, அந்த அந்த அடுத்த வீட்டு கதை, மற்ற கதையை பேசுவதிலே நாம் முனைப்போடு இருக்கிறோமே தவிர, கடவுளுடைய வார்த்தைகளை நம் பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு, நம் குடும்பத்திலே உரையாடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதை நாம் செயல்படுத்துகிறோமா? எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீ அவற்றை உங்கள் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். நீ உன் வீட்டில் இருக்கும் பொழுதும், வழி பயணத்தின் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், எப்பொழுதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில், 8வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் கையில் அவற்றை அடையாளமாக கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அவைகள் அடையாளமாக இருக்கட்டும். இன்றைக்கு எவைகள் நமக்கு அடையாளமாக இருக்கிறது? கடவுளுடைய வார்த்தைகளும் அவருடைய கட்டளைகளும் நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். 9வது வசனத்தில், உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் அந்த வசனங்களை எழுதி வைக்கிறோமா? நம்முடைய வீட்டில் அந்த வசனங்கள் இருக்கிறதா? கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கிறதா? எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் என்ன வச்சுருப்போம் அப்படின்னா, ஆண்டவரின் வீட்டின் தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய வசனத்தை மாட்டி வச்சுருப்போம். ஆனால் என்னைக்காவது அந்த 10 கட்டளைகளை நாம் வைத்திருக்கிறோமா? உன் ஆண்டவரிடத்தில், உன் ஆண்டவராகிய கடவுளிடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த கட்டளையை எழுதி வைத்திருக்கிறோமா? கடவுள் தான் நமக்கு முக்கியம், இறைவன் தான் நம்முடைய வாழ்விலே முக்கியம். இறைவனுக்கு நம் வாழ்வை மையப்படுத்த வேண்டும். இறைவன் மீது அன்பு செலுத்துகிற குடும்பங்களாக, இறை மக்களாக நாம் வளர வேண்டும். இதைதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறையல் கல்வி அதை தான் நமக்கு கற்றுக்கொள்ள உதவுகிறது. இறைவனை பற்றி ஆழமாய் அறிந்து கொள்ள, அவருடைய கட்டளைகளை முழுமையாய் கடைபிடிக்க, அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க நமக்கு இறையல் கல்வி உதவியாய் இருக்கிறது. It helps us to learn the commandments of God. கடவுளுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்ள அது உதவுகிறது. இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இறையல் கல்வி, the theological education helps us to grow in Christ. கிறிஸ்துவிலே வளர இறையல் கல்வி நமக்கு உதவியாக இருக்கின்றது. கிறிஸ்துவிலே வளர என்று சொல்கின்ற பொழுது, இங்கு நாம் 2வது திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், அங்கு 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை அந்த திருமறை பகுதி நம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அழகாக சொல்லப்படுகிறது. பவுலடியார் இப்படியாக எழுதுகிறார், கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ற நம் ஒவ்வொருவருக்கும் அருள், அவருடைய கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் மேலே இருந்து இறங்கி வந்தார் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அவர் சொல்றார், அவரே சிலரை 11வது வசனத்தில், அவரே சிலரை திருத்தூதுவராகவும், அதாவது அப்போஸ்தலராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை நற்செய்தியாளர்களாகவும், சிலரை ஆயர்களாகவும், சிலரை போதகர்களாகவும் அவர் ஏற்படுத்தினார். திருத்தொண்டு ஆற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள், திருத்தூதுவர்கள், இறைவாக்கினர்கள், ஆயர்கள், நற்செய்தியாளர்கள், மிஷனரிகள், போதகர்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இறை மக்களை கிறிஸ்துவின் பணிக்காக கட்டி எழுப்ப, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இறையல் கல்வியை பயின்று அவர்கள் வழியாய் நமக்கு கொடுக்கப்படுகின்ற கடவுளுடைய வார்த்தைகளிலே நாம் கிறிஸ்துவிலே வளர, குடும்பங்களை கட்டி எழுப்ப, நல்ல கிறிஸ்துவ முன்மாதிரியோடு வாழ்கின்ற பிள்ளைகளை, குடும்பங்களை கட்டி எழுப்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தொடர்ந்து சொல்கின்றார், அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம், கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவு பெறும் அளவுக்கும் நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகள் அல்ல, குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதனுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளிலும் தப்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலக்கழிக்கப்படக்கூடாது. இங்கு அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். நாம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். இறை வார்த்தையிலே, கடவுளை பற்றிய அறிவிலே, ஞானத்திலே நாம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். நிறைவு பெற வேண்டும், கிறிஸ்துவை போல நாம் நிறைவு பெற வேண்டும். இன்றைக்கு பல்வேறு தந்திரவாதிகள் அல்ல பல்வேறு குழப்பங்கள் சூழ்ச்சிகளை செய்கிறவர்கள் பின்னாலே நாம் ஓடுகிறவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைகளை சிலர் வியாபாரங்களாக மாற்றியிருக்கிறார்கள், சிலர் தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். யார் சரியான கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார்கள், கடவுளுடைய வார்த்தை எது என்பதை சரியாய் உணர்ந்து சரியாய் புரிந்து அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவன் யாரை ஏற்படுத்தியிருக்கிறார், யாரை உயர்த்தியிருக்கிறார், யாருக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கின்ற அந்த முதிர்ச்சி நமக்கு தேவைப்படுகின்றது. நாம் குழந்தைகள் அல்ல என்று அவர் சொல்கின்றார். நாம் குழந்தைகள் அல்ல. மனிதனுடைய தந்திரங்களை சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு தவறான ஏமாற்று வழிகளை அவைகளிலிருந்து தப்பி அவர்களுடைய அந்த தவறான போதனைகளில் அடித்து செல்லப்படாமல் அலைக்கழிக்கப்படாமல் இருக்க வேண்டும். மாறாக நாம் அன்பின் அடிப்படையிலே உண்மையை பேசி தலையாய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். நாம் எதில் வளர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல் கிறிஸ்துவிலே வளர நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை போல் கிறிஸ்துவிலே வளர வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் உண்மையை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி கிறிஸ்து உண்மையை பேசுகிறவராக இருந்தாரோ அவ்வாறு நாம் உண்மையை பேசுகிறவர்களாய் கிறிஸ்துவிலே வளருகின்ற அந்த முதிர்ச்சியை பெற்றவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இறையியல் கல்வி நமக்கு அந்த முதிர்ச்சியை கொடுக்கிறது. நாம் கிறிஸ்துவிலே வளர்வதற்கான அந்த வழியை கொடுக்கிறது. அதனால் 16வது வசனத்தில் அவரால் தான் முழு உடலும் இசைவு பொருந்தின தன்னுடன் உள்ள தசைகள் நாறுகளால் இறுக்கி பிணையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. இது எப்படி அந்த உடல் வளருகிறதோ உடலுடைய இந்த வளர்ச்சியை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய இருதயம், அந்த குழந்தையினுடைய கை கால், அல்ல அந்த குழந்தையினுடைய அந்த நரம்புகள் எல்லாம் அது இளமைக்குரியதாக ரொம்ப டெண்டராக இருக்கும். ஆனால் வளர வளர அது முதிர்ச்சி அடையும். பெரியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான நல்ல ஒரு இருதயம், நல்ல ஒரு உடல் கட்டமைப்பு உருவாகும். அதுபோல கிறிஸ்துவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை அவர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவிலே வளருவது என்பது அவரை போல உண்மையை பேசுகிறவர்களாக, அவரை போல கிறிஸ்துவை போல நீதி நியாயத்தை செயல்படுத்துகிறவர்களாக, யார் நம்மை சரியாய் வழிநடத்துகிறார்கள் என்பதை புரிந்து வாழும்படியாய் அந்த இறையியல் கல்வி கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே நம்மை வளர்க்கிறது. அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்படுகிற போதனைகள், நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற கடவுளுடைய வார்த்தைகள் நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க, கிறிஸ்துவிலே வளர, உண்மையை பேச அவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்கிற போதனைகள் நம்மை உண்மைக்குரியவர்களாக மாற்றுகிறதா? உண்மையான கிறிஸ்துவர்களாக நாம் இருக்கிறோமா? நேர்மையானவர்களாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவை போல நேர்மையானவர்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த இறையியல் கல்வி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், it helps us to grow in Christ. கிறிஸ்துவிலே வளர அது உதவுகிறது. முதலில் நாம் பார்க்கிறோம், அது கடவுளுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது, கிறிஸ்துவிலே வளர நமக்கு உதவி செய்கிறது. மூன்றாவது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் வாசிக்க கேட்ட மூன்றாவது திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை அந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, theological education helps us to stand firm in faith. இறையியல் கல்வி விசுவாசத்தில் நாம் நிலையாய் நிற்க அது நமக்கு உதவுகின்றது. நம்முடைய விசுவாசத்திலே நாம் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படாமல், விழுந்து போகாமல் நிலையாய் நாம் நிற்பதற்கு இறையியல் கல்வி உதவியாய் இருக்கிறது. It helps us to stand firm in faith என்று சொல்லப்படுகின்றது. அந்த திருமறை பகுதி, 3ஆம் திருமறை பகுதி, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
மலை பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதியாக அமைகின்றது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் மலையின் மேல் ஏறுகிறார். அங்கு வருகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய நீண்ட பிரசங்கத்தை அந்த கடவுளுடைய அவருடைய வார்த்தைகளாக நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை அவர் கொடுக்கின்றார். 5ஆம் அதிகாரம் முழுவதும், 6ஆம் அதிகாரம் முழுவதும், 7ஆம் அதிகாரம் முழுவதும் வருகின்ற பொழுது நிறைவாக அவர் இவ்வாறு முடிக்கின்றார். 2 வகை அடித்தளங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படும் எவரும் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாகிறார். அப்போ ஆண்டவர் இரு வகை வீடு கட்டுகின்ற 2 நபர்களை ஒப்பிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை ஒரு முடிவு செய்கின்றார். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசமானது அது எப்படி கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், கற்பாறையின் மேல், ஒரு பாறையின் மேல் அடித்தளமிட்டு வீடு கட்டின ஒருவருடைய அந்த வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எதன் மேல் அமைந்திருக்கின்றது? மணலின் மேல் வீடு கட்டினவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த கற்பாறையின் மேல் வீடை கட்டினவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசமானது அது பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போ அவர் அழகாக சொல்கிறார், மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுகின்ற நம்முடைய விசுவாசத்தில் பல சோதனைகள் வருகின்றது. இந்த பெருங்காற்று வீசியது, மழை பெய்தது, இல்லை காற்று அந்த வீட்டின் மீது மோதியது, பெருங்காற்று வீசியது என்று நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்தில் இருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகள், நாம் சந்திக்கின்ற சோதனைகள், நாம் சந்திக்கின்ற சவால்கள், அல்லது நாம் எதிர்நோக்குகிற பல்வேறு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளின் மத்தியில நாம் நம்முடைய விசுவாசத்தை விடாமல் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய விசுவாசத்தை உண்மையாய் நாம் வைத்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எதிர்கொள்கிற சவால்கள், அல்லது நம்மை சுற்றிலும் நடைபெறுகிற பிரச்சனைகள், அல்லது தோல்விகள், பயங்கள், அச்சங்கள் நம்மை பின்மாற்றத்திற்காக அழைத்து செல்கின்றது. இவைகளெல்லாம் நமக்கு ஒன்றும் கடவுள் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளின் மீது, அந்த விசுவாசத்தின் மீது, இறையியல் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த கல்வியின் மீது நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டமைப்பு செய்திருப்போம் என்று சொன்னால் ஒருபொழுதும் நாம் விழுந்து போக மாட்டோம். அப்படி நாம் கட்டமைப்பு செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் பல நேரங்களிலே நாம் விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைந்தவர்களாக, விழுந்து போகிறவர்களாக. இங்கே 27வது வசனத்தில் பார்க்கிறோம், மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அந்த வீட்டை காக்க அது விழுந்தது. யாருடைய வீடு என்று சொன்னால் மணலின் மீது. நான் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். அவர் 2 பேரையும் அறிவாளிக்கு தான் சொல்றாரு. கல் மேல, பாறை மேல வீடு கட்டினவர்களும் சரி, மணல் மேல வீடு கட்டின 2 பேரையும் அவர் அறிவாளின்னு தான் சொல்றாரு. ஆனால் அந்த அறிவாளிகள் யார் என்று சொன்னால் விசுவாசத்தை கேட்கிற எல்லாருமே, அவர் சொல்கிற வார்த்தையை கேட்கிற எல்லாருமே அறிவாளிகள் தான். ஆனால் நாம் விசுவாசத்தை எவ்வாறு கட்டுகிறோம் என்பதுதான் முக்கியம். நமக்கு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனைகளின் மத்தியில விழுந்து போகாமல் நாம் நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மீது, பாறையாகிய கிறிஸ்துவின் மீது நாம் அடித்தளமிட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளிலே, அவர் கற்றுக் கொடுத்த அந்த கட்டளைகளிலே வளருகிறவர்களாக, கிறிஸ்துவிலே காணொன்று நிற்கிறவர்களாக, அவர் மீது அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஒருபொழுதும் நாம் விசுவாசத்தில் விழுந்து போக மாட்டோம். இந்த பிரச்சனைகள், இந்த சவால்கள் எல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். அவைகளிலிருந்து மீண்டு நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் நிலைநிறுத்த முடியும். இதைதான் அவர் என்று சொல்லுகின்றார். அங்கு அஸ்திவாரம் எதன் மீது இடப்பட்டிருக்கிறது, அதுதான் முக்கியமாக அமைகின்றது. கிறிஸ்துவின் மீது அஸ்திவாரம் இட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தில் நாம் விழுந்து போக மாட்டோம். கிறிஸ்துவின் மீது அஸ்திவாரம் விட எது உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு இந்த இறையியல் கல்விதான், அதுதான் நமக்கு உதவியாக இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக, இறையியல் கல்வி என்பது, இறைவனை பற்றி அறிந்து கொள்வது என்பது, நாம் முழுமையாய் அவரை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாக, அவருடைய கட்டளைகளின் வழி நடக்கிறவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாக, நம்முடைய சந்ததிகளை அவைகளிலே வளர்க்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே பலப்பட்டு வளர்கிறவர்களாக, கிறிஸ்துவின் மீது, அவர் சொல்ல அந்த வார்த்தைகளின் மீது
அடித்தளமிட்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது முடிவு வரைந்தும் நிலைத்திருந்து அவருடைய சாட்சிகளாய் நாம் இருக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ இறையியல் கல்வி என்பது நமக்கு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய வழியில நடக்க அது உதவுகிறது. இறையியல் கல்வி கிறிஸ்துவிலே நாம் வளர அது நமக்கு உதவுகிறது. இறையியல் கல்வி விசுவாசத்திலே நாம் நிலையாய் நிற்பதற்கு அது நமக்கு உதவியாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் இன்னமும் இறைவனை பற்றி அறிந்து கொள்கின்ற அறிவில ஒவ்வொரு நாளும் வளர்ந்து விசுவாசத்தில் பெருகி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வோம். கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், நேதாஜி நகர் குருசேகரம், நேதாஜி நகர் கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்த திரு டி ஸ்டீபன், திருமதி எஸ் கிறிஸ்டினா தேன்மொழி அவர்களின் மகன் செல்வன் காட்வின்ராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி பேராயம், பொட்டல்பட்டி குருசேகரம், தளவாய்புரம் சிஎஸ்ஐ நல்வேப்பர் ஆலயத்தை சார்ந்த திரு பி ஆர் வைரபிரகாசம், திருமதி சித்ரா அவர்களின் மகள் செல்வி வி ஷரின் ரூபி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அதை குருசேகர ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த தூய ஓய்வு நாளுக்காகவே நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் காணொலி காட்சி வழியாக ஆண்டவரே உடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே ஆலயத்திற்கு வந்து உம்மை வழிபட முடியவில்லை என்றாலும் நாங்கள் குடும்பமாக இணைந்து உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய மன்றாட்டிலே எங்களையும் இணைத்துக் கொண்டு ஆண்டவரே ஜெபிக்கும்படியான கிருபை தந்திருக்கிறதே நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கேட்ட இறை வார்த்தைக்காக துதிக்கின்றோம். இறையியல் கல்வி எங்களுடைய வாழ்விற்கு எத்தகைய அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உடைய கட்டளைகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவற்றிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்கவும் அவற்றிலே நாங்கள் வளரவும் ஆண்டவரே இறையியல் கல்வி எங்களுக்கு மிகவும் மிகவும் அவசியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் கேட்கின்ற உடைய இறை வார்த்தைகள் உடைய வாழ்விற்கு எப்பொழுதும் பயனுள்ளதாக இருக்க உதவி செய்தருளும். எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் உண்மை பற்றிய அறிவை ஆண்டவரை எடுத்து சொல்லுகின்றவர்களாக உண்மையிலே அவர்களை வளர்க்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தினவரை நம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே இப்பொழுதும் கூட உடைய கிருபையினால ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் 7 மாதங்களை முடித்து இது 8வது மாதத்திலும் முதல் ஓய்வு நாளிலும் நாங்கள் வந்து ஆண்டவரே சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உடைய கிருபை இருக்கிறதற்காக தயவு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த பாதிப்பின் நோய் பாதிப்பின் காலங்களிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து எங்களை ஆண்டவரே பராமரித்து வழிநடத்தி வருகிறீரே அதற்காக துதிக்கின்றோம். ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களையும் கூட ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து வருகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தாலும் எங்களுடைய நேதாஜி நகர் குருசேகரத்தின் இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு ஆலயத்தின் இறை மக்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரோடும் நீரிருந்து பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்தாலும் இந்த தேவைகள் எல்லாம் அறிந்தவரே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நாங்கள் நினைக்கிறதையும் வேண்டிக் கொள்கிறதையும் எங்களுக்கு அருள் செய்கிற கடவுளை துதிக்கின்றோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த ஒவ்வொருவரோடும் நீர் இருந்தருளும். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய நடவடிக்கை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னுமாக பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்காக வருகின்றோம். ஆண்டவரே பணி செய்கின்ற ஒவ்வொருவரோடும் நீர் இருந்தருளும். உடைய போக்கையும் மரத்தையும் நீர் ஆசீர்வதியும். உடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்தருளும். குடும்பத்திற்கு ஆண்டவரே நீரே போஷித்து குடும்பத்தை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னுமாக வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகின்றோம். ஆண்டவரே திருமணம் ஆண்டவரே எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வரன்களை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. திருமணம் முடிந்து குழந்தை பெற்றுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய கடவுளால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே உண்மையில விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் குழந்தை செல்வங்களை கொடுத்து வீட்டிலே மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதுக்கு ஒன்று படித்து முடித்து விட்டு நல்ல வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தகுதிக்கு ஏற்ற வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நோய் பாதிப்பின் காலங்களிலே வேலை இழந்து வருமானங்களை இழந்திருக்கின்ற அருமையான குடும்பத்தாரை உடைய கருத்தில் கொடுக்கின்றோம்.
செபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் எலியாவை போஷித்த கடவுள், அருமையான எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவைகளை ஆண்டவரே நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஏற்ற நன்மைகளை ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரை போஷிக்கும்படியாகவும் பராமரிக்கும்படியாகவும் அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். சீக்கிரத்தில் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி மறுபடியுமாக தங்களுடைய பழைய நிலைமைக்கு வந்து வேலைகளுக்கு செல்லவும் வருமானங்களை பெற்றுக்கொள்ளவும் அதன் வழியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சிறப்பாக வாழவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கடவுள், அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்து இயேசுவே எங்களுடைய குருசேகரத்தின் சிறு பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஞானத்தினால நிரப்புவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வளர்ச்சியும் ஞானத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்துவீராக. இப்படியாக எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே உடைய ஊழியர்களை ஆண்டவரை செய்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பயன்படுத்துவீராக. இப்பொழுதும் கூட இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் கரத்தில் கொடுக்கின்றோம். உடைய கிருபையினால இன்னொரு ஆண்டை பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டிலும் உடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர்கள் விரும்புகிற நன்மைகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே இந்த ஆண்டை நீர் ஆசீர்வாதத்தை தருவீராக. இது போல பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு எங்களுடைய இறைமக்கள் உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரை தொடர்ந்து வாழ நீர் உதவி செய்வீராக. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரை நாங்கள் வாசிக்க கேட்ட திருமண அறிக்கையில் வாசிக்க கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். காட்வின்காகவும் ஷெரனுக்காகவும் இடத்துல வருகிறோம். ஆண்டவரை இவர்கள் இருவரையும் திருமணத்தில் இணைப்பதற்காக நீர் சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை அவர்களுடைய திருமண வாழ்வை நீர் ஆசீர்வதியும். திருமண நாளன்றுடைய பிரசனத்தினால நிரப்பி பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து அவர்கள் இணைந்து சாட்சியாக வாழும்படியான அனைத்து ஆற்றலையும் பலத்தையும் தந்து வழிநடத்துவீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடுகின்றோம். எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர். குறிப்பாக இந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா நோய் பாதிப்பினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கின்றோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கின்ற குடும்பத்தை ஆண்டவரே நீர் நோக்கி பாரும். அந்த இழப்பின் மத்தியிலும் ஆண்டவரே உடைய ஆறுதலின் கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் அவருடைய குடும்பங்களுக்கு உடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நோயினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவரே சுகத்தை அருளி அவர்கள் சுகம் பெற்று வீடு திரும்பி வர நீர் கிருபை செய்வீராக. இன்னுமாக ஆண்டவரே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணிபுரிகின்ற ஒவ்வொருவரோடும் இருந்தருளும். நீருடைய பலத்தையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்தியருளும். சீக்கிரத்தில் இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் வெளிவரவும் எங்களுடைய பழைய நிலைமைக்கு நாங்கள் திரும்பி வரவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாக இணைந்து ஆலயத்தில் உங்களை வழிபடுகின்ற நாளை எண்ணி நாங்கள் காத்து நிற்கின்றோம். அப்படிப்பட்ட நாளை தந்து எங்களை ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்ட இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய மன்றாட்டுகளை ஆண்டவரே உம்மிடத்துல செலுத்துகின்றோம். நீர் ஆண்டவரே எங்களுடைய செபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். எங்களை உயர்த்தும் அன்பின் கரத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய் ஆவியானவர் அருளுகிற ஏதாவது கூட்டுறவும் நட்புறவும் நல்வாழ்வும் நம் ஒவ்வொருவரோடும் குடும்பங்களும் என்றும் என்றும் சகல நாட்டு நிறைவாய் தங்கியிருந்து வழி நடத்துவதாகும்.